அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா உலோகங்களும் ஆயுதங்களும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அது ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் என்ற சிலிக்கா கல் வகைகளை வந்துட்டு செய்த பிளேடுகளை வந்துட்டு கத்திகளையும் செம்பு பொருட்களையும் வந்துட்டு செம்பு பொருட்கள் அது வேற. சிலிக்கா செட் என்ற சிலிக்கா கல், சரிங்களா? அதுல செய்யப்பட்ட பிளேடுகள் கத்திகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? எப்படின்னா ஹரப்பா மக்கள் செட் என்ற சிலிக்கா சிலிக்கா கல், சரிங்களா? சிலிக்கா கல் அந்த வகையில செய்யப்பட்ட பிளேடுகள் அப்புறம் கத்திகள், சரிங்களா? இது ரெண்டையும் அவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது என்னன்னா இந்த செட் என்ற சிலிக்கா கல் வகை, சரிங்களா? அதுல செய்யப்பட்ட பிளேடுகளும் கத்திகளை வந்துட்டு அவங்க பயன்படுத்துறாங்க, ஆயுதங்களா அவங்க வந்து பயன்படுத்துறாங்க, சரிங்களா? அப்புறம் செம்பு பொருள், செம்பு பொருள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு, எலும்பாலும் தந்தத்தாலும், சரிங்களா? எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள். இதெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம விசா மதத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஆயுதங்கள், சரிங்களா? இன்னொன்னு முக்கியமா இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. அங்க எப்படி நம்ம குதிரைகளை வந்து அவங்க பயன்படுத்தல அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. சரிங்களா? இரும்பின் பயன்கள் அவர்கள் அறியவில்லை. அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த மொகஞ்சதாரோல பாத்தீங்கன்னா இந்த பெருங்குளங்கள் கட்டினது, அப்புறம் வந்துட்டு பூசாரி சிலை கிடைச்சது. அதே மாதிரி மொகஞ்சதாரோல இன்னொன்னும் கிடைச்சிருக்கும், சரிங்களா? பெண் சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கும், சரிங்களா? அதைதான் பார்க்கிறோம். அதாவது எப்படின்னா அவங்க அந்த உலோகங்கள் வந்து எது மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? மொகஞ்சதாரோவில் பாத்தீங்கன்னா நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிச்சு, சரிங்களா? நடனமாடும் பெண் சிலை எங்க கிடைச்சது? மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கும். இது எதுக்காக இந்த சிலையை பத்தி சொல்றேன்னா அவங்க வந்து இதுல வந்து அச்சில வார்க்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா?
மெழுகு அச்சால் உலோகத்தை உருக்கி ஊற்றிய சிலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? உலோகத்தை உருக்கி உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும். லார்ட் வெக்ஸ். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொஹஞ்சதாரோல கிடைச்ச நடனமாடும் பெண் சிலை பார்த்தீங்கன்னா, இச்சிலை வந்து மெழுகச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாவெட்ஸ் தொழில்நுட்பம் ஆகும். சரிங்களா? லாவெட்ஸ் தொழில்நுட்பம் ஆகும். சரிங்களா? அதைத்தான் சொல்றாங்க. என்னன்னா, இந்த லாவெட்ஸ் தொழில்நுட்பம் எப்படிங்கிறதுனா, அச்சுல வந்து உலோகத்த உருக்கி ஊத்துறது. அததான் சொல்றாங்க. அப்பவே வந்துட்டு அச்சுல உலோகத்த ஊத்தி உருக்குற அந்த செய்யற சிலை வந்துட்டு அப்பவே கிடைச்சுச்சு. அப்பவே செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த நடனமாடும் பெண் சிலைய பத்தி சான்றுகள். சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. ஆஹ் இது என்ன சொல்லுவாங்கன்னா, லாவெட்ஸ் இதுதான். லாஸ்ட் வீக்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த செட் கல்கள் கிடைச்சுன்னு சொன்னேன்லங்க. செட், அதாவது ஹரப்பா மக்கள் வந்து செட் என்ற சிலிக்கா கல்லை வந்து பயன்படுத்தி பிளேடுகள் செஞ்சாங்க. இந்த செட் மூலப்பொருட்கள் எங்க கிடைக்குதுன்னா, நம்ம பாகிஸ்தானில் உள்ள ரோஹி ஹரி செட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எங்க செட் மூலப்பொருட்கள் மூலம் எங்க கிடைச்சிச்சுன்னா, ரோஹரி செட். சரி, செட். ரோஹரி செட் எங்கன்னா பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் உள்ள ஒரு ரோஹரி பகுதி. சரிங்களா? அதாவது இந்த செட் மூலக்கூறுகள் என்னவா சொல்றாங்க, ரோஹரி செட்டுங்கிறாங்க. இது பாகிஸ்தான்ல உள்ள ரோஹரி என்ற பகுதியில வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதைத்தான் அதை மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த செட் மூலக்கூறுகளை பயன்படுத்தி என்ன பண்றோம், பிளேடுகள், கத்திகளும் செஞ்சாங்க. அதே மாதிரி செம்பு, எலும்பு, தந்தத்திலான செயல்பட்ட கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க. இரும்பின் பயன்கள் அவங்க சுத்தமா அறியவே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த முகஞ்சதுராவுல வந்து நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிச்சுன்னு சொல்றோம். அந்த பெண் சிலை எப்படி செஞ்சிருந்தாங்க, ஒரு மெழுகு அச்சுல உலோகத்தை உருக்கி ஊத்துற மாதிரி இருந்துச்சு. அது பேரு வந்து லாவெக்ஸ். சரிங்களா? லாவெக்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி செட் மூலப்பொருட்கள் எங்க கிடைச்சிச்சு, பாகிஸ்தானில் உள்ள
ரோஹரி பகுதியில கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அது பேர் வந்து ரோஹரி செட் அப்படிதான். அது செட் மூலப்பொருட்கள். சரிங்களா? அடுத்து பார்க்க போற டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம ஆடை அணிகலன்கள். சரிங்களா? சரிங்களா? இந்த ஹரப்பா மக்கள் எது மாதிரி ஆடைகள் பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா, முக்கியமா என்ன சொல்றது, பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அதாவது ஹரப்பா மக்கள் வந்து பட்டு மற்றும் பருத்தி ஆடைகளை வந்து பயன்படுத்தினார்கள். சரிங்களா? அப்புறம் வந்து அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த உலோகத்தாலும் மற்றும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, கல்லாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் பயன்படுத்தினார்கள். உலோகம் மற்றும் என்னன்னா, ஹரப்பா மக்கள் வந்து பட்டு மற்றும் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினாங்க. உலோகம் மற்றும் கல்லாலான அணிகலன்கள் வந்து அவங்க பயன்படுத்தினார்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க செம்மணி கற்கள். அதாவது செம்மணி கற்கள்னா செம்மணிக்கல். செம்மணிக்கல்லுன்னு சொல்றது என்னன்னா கார்னிலியம். சரிங்களா? கார்னி கார்னிலியன் சொல்றாங்க. அதாவது செம்மணி கற்கள்னா கார்னிலியம். அது மாதிரி ஒரு அணிகலன்கள் பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்பு. செம்பு மற்றும் தங்கம். முன்னாடியே பார்த்திருப்போம். நம்ம தங்கம், வெள்ளிகளை வந்து அணிகலன்கள் பயன்படுத்துனாங்கன்னு சொல்றோம். சரிங்களா? செய்தார்கள். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பளி ஆடைகள் பயன்படுத்துறாங்க. கம்பளி துணி. சரிங்களா? கம்பளி ஆடைகள் கம்பளி ஆடைகளை வந்து இவங்க பயன்படுத்தினாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த டைட்டில். சரிங்களா? அடுத்த பாயிண்ட். இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? எடைகளும் அளவுகளும். அதாவது பிக்ஸா உள்ளே வந்து சொல்லியிருப்போம் முன்னாடியே அவங்க இத பத்தி பேசும்போது. எடைகளும் அளவுகளும். சரிங்களா? எடைகளும் அளவுகளும். அதான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. செட். கனசதுரமான
கன கனசதுரமான செட் எடைகள் கிடைத்துள்ளன. இந்த செட்டுங்கிறது முன்னாடியே நம்ம ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்துனாங்கன்னு சொல்லியிருப்போம். அது இந்த பாகிஸ்தான்ல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மூலப்பொருட்கள். அதுல முக்கியமா வந்து அந்த செட்லயே வந்து கனசதுரமான கரெக்டா வந்து கனசதுரம் ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு எடைக்கற்கள் வந்து பயன்படுத்துனாங்க. சரிங்களா? அதுதான் கிடைச்சிருக்கு அந்த மூலப்பொருள். அது மாதிரி வந்து கனசதுரமான செட்கள் வந்து கிடைச்சிருக்கு நம்ம சிந்து சமவெளியில பயன்படுத்துனது. அப்புறம் பாத்தீங்கன்னா தராசுகள் பாத்தீங்கன்னா செம்பு தட்டுகள். அந்த தராசு வைக்கிறது வந்து செம்பு தட்டுகள் அது இருக்கு. சரிங்களா? செம்பு தட்டு. செம்பு தட்டுகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அவங்க கணக்கு போடுறதுக்கு வந்துட்டு ஈரடிமான எண்முறைகள் வந்து பயன்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. ஈரடிமான எண்முறை. அப்படின்னா பைனரி முறை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பைனரி. சரிங்களா? ஈரடிமான எண்முறை அப்படின்னா பைனரி. அது மாதிரி வந்து எடைகளை வந்துட்டு அளந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்க போறது முத்திரைகள். சரிங்களா? முத்திரைகள் பத்தி பார்க்க போறோம். ஹரப்பாவோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை வாசிக்கவே முடியாது. சரிங்களா? ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஹரப்பால பார்த்தீங்கன்னா ஹரப்பா பகுதியில சுமார் 5000 சிறு எழுத்துக்கள் எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? 5000 சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஹரப்பால. சரிங்களா? இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மொழியோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசாரி அரசன், அதாவது எங்கன்னா மொகஞ்சதாரோல கிடைச்ச பூசாரி அரசன் இருக்கிறாங்கல்ல, அது வந்து எதனால செய்யப்பட்டிருக்குன்னா மாக்கல்லால் செய்யப்பட்டது. சரிங்களா? அது பூசாரி அரசன் சொல்லுவாங்க அல்லது மதகுரு ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா?
பூசாரி அரசன் அல்லது மதகுரு. சரிங்களா? இது எதுல செஞ்சிருப்பாங்கன்னா மாக்கல்லில் மாக்கல்லில் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுட்ட களிமண் பலகையில வந்து எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இங்க வந்து ஒரு எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எழுத்து இது இது மாதிரினா வந்துட்டு சுட்ட களிமண் பலகையில் பலகைகளின் மீது எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சுட்ட களிமண் பலகையின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இவை வந்து சித்திர எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இவை வந்து என்ன சொல்றாங்க? சித்திர எழுத்துக்கள். இதுதான் முக்கியம். என்ன எழுத்துனா சித்திர எழுத்துக்கள். சுட்ட களிமண் பலகையின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இவை வந்து சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு நம்ம எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு எழுதிட்டு போவோம். சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து அவங்க எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமும் எழுதுறாங்க. சரிங்களா? எழுத்து முறைகள். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. எழுத்து முறைகள். அவங்க 2 முறை யூஸ் பண்றாங்க. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகும். அடுத்தது எழுத்து முறை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் எழுதுறாங்க, இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமும் எழுதுறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து டைட்டில் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சமயத்தை பத்தி பார்க்க போறோம். முத்திரைகளை பொறுத்தளவு ஹரப்பா எழுத்துக்கள் வந்து இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பால வந்து சுமார் 5000 சீர் எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பூசாரி அரசன் அல்லது மதகுரு அரசன் ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து எதுல செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மாக்கல்லால் செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு முத்திரைகள்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுட்ட களிமண் பலகையின் மீது எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எழுத்து முறை வந்து எப்படி இருக்குன்னா வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம், இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கம் எழுதுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்க போறது சமயம்.
இவங்க எது மாதிரி சமயத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? சமயம் சிந்துவெளி மக்கள் முக்கியமா இயற்கை வணங்கினார்கள். சரிங்களா? இவங்க இயற்கையை தான் வணங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அரச மரத்தையும் வந்துட்டு வழிபட்டார்கள். சரிங்களா? அரச மரத்தை வழிபட்டார்கள். சரிங்களா? அப்புறம் வந்து இங்க கிடைச்ச வந்து ஒரு சிலை, பெண் சிலை வந்துட்டு, அதாவது இது இல்ல, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்லங்க, நடனமாடும் பெண் சிலை, அது கிடையாது. இது வந்து என்னன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை. சரிங்களா? சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை. சுட்ட களிமண் சிலை. அந்த களிமண் சிலை வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்தை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தது காளிபங்கன். இவங்க வந்துட்டு இந்த நம்ம எப்படி நெருப்பு குண்டம்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து அங்கேயும் இருந்துச்சு நெருப்பு குண்டம். வந்து அந்த சமயம் அங்க சிந்து சமயத்துல இருந்துச்சு நெருப்பு குண்டம். அது எங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா, நெருப்பு குண்டம் காளிபங்கன். சரிங்களா? காளிபங்கனில் நெருப்பு குண்டம் இருந்துச்சு. சரிங்களா? நெருப்பு குண்டம் அடையாளம் காணப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா பசுபதி என்ற பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் அப்புறம் வந்து லிங்கம், லிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா லிங்கம். சரிங்களா? லிங்கம் அப்புறம் வந்து சூளம், மரம் முதலியவற்றை வணங்கினார்கள். சரிங்களா? பாத்தீங்கன்னா காளிபங்கன்ல நெருப்பு குண்டம் கிடைச்சிருக்கு. பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் லிங்கம், சூளம் முதலியவற்றை வந்துட்டு வணங்கியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களோட சமயத்தை பத்தி குறிக்குது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஹரப்பா மக்களோட பண்பாடு பாத்தீங்கன்னா
ஹரப்பா மக்களோட பண்பாடு. சரிங்களா? கடைசி இது. சரிங்களா? இவங்க சிந்து வெளியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. காலவரிசை. சரிங்களா? கிமு 3300. சரிங்களா? 1300 டு 2600. சரிங்களா? இது வந்து தொடக்க கால ஹரப்பான்னு சொல்றாங்க. அதே மாரி கிமு 2600 டு 1900. சரிங்களா? இந்த காலத்தோட்டு முதிர்ந்த ஹரப்பா. அடுத்தது கிமு 1700. அதுக்கப்புறம் வரதெல்லாம் பிந்தைய ஹரப்பா. பிந்தைய கால ஹரப்பா. சரிங்களா? அப்புறம் சிந்துவெளி நாகரத்தோட வீழ்ச்சிக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா படையெடுப்புகள் காரணம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு வெள்ளம் பிளஸ் வந்துட்டு வறட்சியினால வந்து இந்த சிந்துவெளி நாகரிகங்கள் முற்றிலுமா வந்துட்டு அழிஞ்சிச்சு. சரிங்களா? வீழ்ச்சி கண்டுருச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. இதுல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. சரிங்களா? இப்ப வரைக்கும் நடத்தின வரைக்கும் லெசன்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க.